உதயம் வர்ணா கலர்ஃபுல் தீபாவளி கலக்குங்கள் உதயம் வர்ணாவோடு. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் சுச்சி வந்து எல்லா அப்டேட்டையும் சொல்றது, இது இதுவா இருக்குது அதுவா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கூட நினைச்சேன், ஓகே இவங்க உள்ள விட்டு மேனிபுலேட் பண்ணி அவங்க ட்ரிகர் பண்ணா ஒரு கேம் சுவாசமா போகுமே அப்படின்னு பார்த்தா வெளியே நடக்கிற அப்டேட் அப்படியே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஹீ ஷுட் பி எனக்கு பயாஸ்டா இல்லாம ஒரு சைடா ஸ்டாண்ட் எடுக்காம ரொம்ப ஜென்யூனா இருக்கணும். அந்த இடத்துல வந்து சுச்சி வந்து நிறைய இடத்துல அவங்க பர்சனல் இதுக்கு உள்ள போயிட்டு வந்துட்டாங்க. கட் பண்ணா போன வாட்டியும் அது முந்தின வாட்டியும் மோஸ்ட் பெர்ஃபார்மரு அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் அவரை ஒதுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கமல் சார் வந்து பேசுனதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட்டுக்கு ஒரு மேட்ச் ஒன்று வந்து குரூப்பிசம் பண்ண சொன்ன ஆரி கூடவே அப்படியே ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிடுது பார்த்தீங்களா. ரியோ வராப்பல, அனிதா வராங்க, சனம் சேர்ந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்குது பார்த்தீங்க. அப்போ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் குரூப்பிசம் தானே. அப்புறம் அந்த பெண்ணை வந்து தருதலன்னு வந்து செகண்ட் டைம் ஆரி இவன் பாலா கத்தும்போது ஆரி எதுக்கு இவன் மரியாதை பேசக்கூடாதுன்னு சொன்னார்ல, இதே ஆரி அன்னைக்கு தாத்தாவை வாடா போலான்னு பேசினேன். சனம் கிட்டையும் அந்த பாயிண்ட சொல்லவே இல்லை. பெஜன்ஸ் முன்னாடி சில விஷயம் பேசியிருக்காப்ல பாலா, நம்ம யாரும் உள்ள போய் பார்க்கல, பட் பேசியிருக்காரு. அதோட கண்டினியூட்டியா தான் சனம் அந்த கம்ப்ளீட்டே எழுதுறாங்க. சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதோ சம்திங்லாம் போட்டுருந்தாங்க. இந்த காம்ப்ரமைஸ்ன்ற வார்த்தைக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வார்த்தைக்கும் ஒரு பெரிய தவறான ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை அவர் உள்ள பயன்படுத்தினால மட்டுமே தான் சனம் அதை நோட் பண்ணி கையில எழுதியிருக்காங்க. பிஹைண்ட் உட்ஸ் பர்சன்ஸ் வித் தாரால இன்னைக்கு என் கூட டானி இருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம் தாரா, தேங்க்யூ ஸோ மச். நம்ம லாஸ்ட் வீக் பண்ண ப்ரோக்ராம் நல்லா போயிதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. அது முழு காரணம் தாரா தான். ஓகே, தேங்க்யூ ஃபார் தட். என்னடா ஆரம்பத்திலேயே ஏன் பக்கம் திருப்பி விடுறீங்க? கண்டிப்பா உங்களுடைய கருத்து கணிப்பு தான் வந்து மக்கள் வந்து பார்த்து ரசிச்சாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சுதீஷ் என்ட்ரினா. அவங்களோட என்ட்ரி வந்து அப்படியே வீட்டை லைட்டா உலுக்கி விட்ட மாதிரி தான் இருக்கு. இந்த வாரம் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியா சுசித்ராவை விட்டதே வந்து எல்லாருக்குமே என்ன சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாவே இல்லை. அது முக்கிய காரணம் வந்து அவங்க வைல்ட் கார்டு என்ட்ரியில வர்றது சஸ்பென்ஸா இருந்து திடீர்னு விட்டா பரவாயில்ல. சுச்சி வர போறாங்கன்னு சொல்லிட்டு பேப்பர் போடுறவங்க வீட்டுல பால் பாக்கெட் போடுவாங்க. தம்பி ஒருத்தர் டெய்லி காலைல என்ன சுச்சி போறாங்க சிங்கிங்லாம் போடுவாங்க. இந்த வீடியோ இந்த ட்விட்டர்லாம் ரொம்ப ஃபேமஸ், அவங்க போறாங்களாமே அப்படின்ட்டு கேட்டுப்பட்டாங்க தம்பி. உள்ள வந்ததுக்கு அப்புறம் சுச்சி வந்து எல்லா அப்டேட்டையும் சொல்றது, இது இதுவா இருக்குது அதுவா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கூட நினைச்சேன், ஓகே இவங்க உள்ள விட்டு மேனிபுலேட் பண்ணி அவங்க ட்ரிகர் பண்ணா ஒரு கேம் சுவாசமா போகுமே அப்படின்னு பார்த்தா வெளியே நடக்கிற அப்டேட் அப்படியே சொல்லிட்டு போயிட்டாங்க. ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம இத்தனை நாள் வந்து 3 வாரம் நம்ம வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட 30 நாள் வெயிட் பண்ணி பார்த்த ப்ரோக்ராமே புஷ் ஆகி போச்சு. ஏன்னா அவங்க எல்லாமே ஒரு ஹீட் அப்ல ஒரு சூப்பர் டோன் இருந்தாங்க எல்லா கண்டஸ்டன்ட்மே. இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஒச்சு விட்டதுக்கு அப்புறம் ஸ்டோன் ஆயிடுச்சு. மறுபடியும் இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டே மாதிரி ஆரம்பிக்குது. சோ சுஷி வந்து ஜட்ஜா இருக்க பல கேஸை எடுத்து வந்து அவங்க நடத்துனாங்க. சோ கேஸ் டீடைல்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி சுச்சி as a ஜட்ஜ் எப்படி பாக்குறீங்க? சுச்சியோட ஜட்மெண்டல் வந்து ஒரு ஜட்ஜ் அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் அவங்களுடைய பர்சனல் அட்டாச்மெண்ட் ஒரு குற்றவாளி மேல இருந்தாலுமே அவங்க அந்த கோர்ட்டை போட்டுட்டு அந்த செட்ல உட்காந்து கையில அந்த சுத்தி எல்லாம் எடுத்துட்டு உட்காந்து நீதி தேவதை பக்கத்துல அவங்க உட்காந்துட்டாங்க நீதிபதியா. ஹீ ஷுட் பி எனக்கு பயாஸ்டா இல்லாம ஒரு சைடா ஸ்டாண்ட் எடுக்காம ரொம்ப ஜென்யூனா இருக்கணும். அந்த இடத்துல வந்து சுச்சி வந்து நிறைய இடத்துல அவங்க பர்சனல் இதுக்கு உள்ள போயிட்டு வந்துட்டாங்க. நிறைய இடத்துல அவங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸை தூக்கி போடுறது, அவங்களோட பர்சனல் இரிட்டேஷனை தூக்கி போடுறது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பண்ணிட்டாங்க. ஆஸ் அ ஜட்ஜா சுச்சி பண்ணும்போது கண்டிப்பா அவங்க பர்சனலா மாறிட்டாங்க. அந்த ஜட்ஜாவே ஃபுல்ஃபில்லான ஒரு ஜட்மெண்ட் அவங்க கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் வந்து அந்த கை தூக்க சொல்லி அவங்க வந்து எடுத்து ஜட்மெண்ட் கொடுக்கறதுல எதுக்கு வாதத்தை வைக்கணும்? வாதத்தை வைக்காம டைரக்டா கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணி முடிச்சிருந்திருக்கலாம் இல்லையானா? கரெக்டுமா. ஏன்னா இது எதுக்கு எல்லாரையும் சேர்த்துக்கிட்டாங்கன்னா, எங்க தான் மட்டும் ஒரு டெசிஷனை கொடுத்துட்டு நாளை எல்லாரும் நம்மளை செஞ்சிருவானுங்களோ, நம்ம பண்றது உண்மையாலே கரெக்டா இல்லாம போயிட்டு நம்மளை ஒண்டி கார்னர் பண்ணி காலி பண்றவங்களாம் பயத்துலதான் கேட்டா நான் சொல்லிக்கலாம்ல, என் தீர்ப்புக்கு முன்னாடி இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்கப்பா, அதனால தான் அந்த தீர்ப்பு கொடுத்தேன் அப்படின்ற விஷயத்த இன்டைரக்டா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இவங்களுடைய தீர்ப்பையும் மீறி ஓட்டு கை தூக்க விடுறது. எத்தனை கை தூக்குறீங்க? 1 2 3 4 7 நோட்டு. ஆமாப்பா அவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடு திருப்பி விட்டுருப்பாங்க. ஆரி கார்னர் செய்யப்படுறாரா அப்படின்ற கேள்வியை எடுத்து அது மூலமா வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்படி பார்க்கும்போது ஆரியை சப்போர்ட் பண்ணவங்க கூட கை தூக்குனாங்க, இல்ல கார்னர் பண்ணப்படல அப்படி. நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுமா, இந்த வாரம் கூட இப்ப இந்த லாஸ்ட் அந்த ப்ரோமோல கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆரி கொடுத்துறாங்க. கட் பண்ணா போன வாட்டியும் அது முந்தின வாட்டியும் மோஸ்ட் பெர்ஃபார்மரு அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் அவரை ஒதுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கமல் சார் வந்து பேசுனதுக்கு அப்புறம் ஒரு லாஸ்ட்டுக்கு ஒரு மேட்ச் ஒன்று வந்தது. ஏன்னா நீங்க அண்டர் பெர்ஃபார்ம் சொன்னீங்க, கடைசியில நீங்க கை தூக்குறீங்க, கை தூக்குறதுக்கே டவுட் பண்றீங்களே அப்படின்லாம் கேட்ட உடனே கண்டஸ்டன்ஸ்லாம் ஒரு கான்சியஸ் வந்துருச்சு. ஐயோ நம்ம பண்றது அப்பட்டமா வெளியே எல்லாரும் தெரியுதோ, கமல் சார் கூட்டம் எதுவும் கலாச்சிடக்கூடாதுன்றதுக்கு பயந்துகிட்டே தான் இந்த வாட்டி நம்ம டப்புன்னு எல்லாம் ஃபர்ஸ்ட் தூக்கிட்டாங்க ஆரி பெஸ்ட் பெர்ஃபார்மர். செகண்ட் பாயிண்ட் வந்து ஆரி வந்து
ஆரியோட விஷயம் இந்த 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 டாஸ்க்ல வந்து அவருக்கு ஓவர் பஸ்ட் அவுட் ஆனது வந்து ஆரி பிரதர் வந்து இவ்வளோ டென்ஷனு, இவ்வளோ பாயிண்ட்ஸ், இவ்வளோ விஷயத்த ஒரு சின்ன விளையாட்டுல போட்டு தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சம்யுக்தா வந்து இன்னைக்கு கூட அக்யூஸ் பண்றாங்க, என்ன ஆரி வந்து என்ன மரியாதை இல்லாம திட்டினாரு, இவ்வளவு அசிபா பேசினாரு, இவ்வளவு குரல் வைத்து தருதலை அப்படின்னு கத்துன மேட்டர்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. இவ்வளவு பேசின ஒரு மனுஷனுக்கு நீங்க ஏன் பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க, அது எந்த வித நியாயமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே சம்யுக்தாவுக்கு தான் சம்மந்தமே இல்லாம அந்த லீடர்ஷிப் கிடைக்கிறதுக்கு பாலா அல்பத்தனமா ஒரு விஷயம் பண்ணியிருப்பான். இப்போ குரூப்பிசம் பண்ண சொன்ன ஆரி கூடவே அப்படியே ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிடுது பாத்தீங்களா. ரியோ வராப்பல, அனிதா வராங்க, சனம் சேர்ந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்குது பாத்தீங்களா. அப்ப இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் குரூப்பிசம் தானே. அப்புறம் அந்த பெண்ணை வந்து தருதலன்னு வந்து செகண்ட் டைம் ஆரி இவன் பாலா கத்தும்போது ஆரி எதுக்கு இவன் மரியாதை பேசக்கூடாதுன்னு சொன்னார்ல, இதே ஆரி அன்னைக்கு தாத்தாவை வாடா போலான்னு பேசின சனம் கிட்டேயும் அந்த பாயிண்ட சொல்லவே இல்லை. ஏன் சொல்லல? விளையாட்டுல இருந்தாருனால விளையாட்டுல 100% இருந்தாரா? இல்லையே. சாதா ஒரு 5 வயசு 10 வயசு ஆளுங்கிட்டே நம்ம பண்ணும்போது அவர் கிட்டத்தட்ட இவங்க பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஒரு பேத்தி வந்து தாத்தாவை வந்து வாடா போடான்னு சொன்னா யாருக்குதான் இது ஆகும்? ஏன் அந்த நியாயத்தை அன்னைக்கு ஆரி சொல்லல? குரூப் உடைக்கிறதுக்கு முன்னாடி யாரு மேல அதிகமான நெகட்டிவ் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வருதுன்னு பாத்துட்டாங்க. பாலாக்கு லாஸ்ட் 1 வீக்கா வந்து பாலா வந்து அக்யூஸ் பண்ணா நிறைய பேர் எழுந்து நிக்கிறாங்க. பாலாக்கு சனமா இருக்கணும் சரி, ஏன் கூட இந்த கேபியே வந்து சில இடத்துல வந்து பாலாக்கு அகைன்ஸ்டா நிக்கிறாங்க சில இடங்கள்ல ஃப்ரெண்டா ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட. பட் தெரிஞ்சிச்சு ஓகே பாலாவை காலி பண்றது இந்த ஸ்பேஸ், பாலாவுக்கு ஒரு டஃப் கொடுக்கலாம், இந்த விஷயம் மூலியமா அவனை ஆஃப் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம ஆரி இந்த இடத்துல எடுத்துட்டு அந்த மூலியமா ஒரு பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. காலையில இந்த ஜோசியம் பாக்குற சீன் நடந்தது இல்ல, ஜோசியம் பாக்குற சீனா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நடந்த அந்த பட்டாணி சுண்டல் விற்கிற கதை, பீச்ல வந்து பட்டாணி சுண்டல் விற்கிற கதையில கேபியும் சமிதா வேற ஏதாவது மேட்டர் சொல்லி சிரிச்சுன்னு இருக்காங்க. டக்குன்னு ஒரு வித்திருந்த ஒரு மனுஷன் ஒரு ஆக்டரா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க மனுஷன் டக்குன்னு நிறுத்திட்டு அந்த கேரக்டர் வெளியே வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணலாமா, நம்ம பேசியிருந்தா எனக்கு எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் அப்படியே பாதிலே போட்டு போயிடுறாரு. இது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா? அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால ஒரு இன்சிடென்ட் ஒரு கண்டென்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம யாருக்கும் ஜஸ்டிஃபை கொடுக்க வேண்டாம். வீட்லயே நடந்த முதல் கேஸ் பாலா விசஸ் சனம். அதுக்கு முன்னாடி சனம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட், அதாவது எல்லாருமே கம்ப்ளைண்ட்ஸ் எழுதுறாங்க இல்லையா, அதுல சனம் எழுதுற கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் பிக் பாஸ்ல ஒரு ப்ரோமோவா வந்தது. பட் ஆல் ஆஃப் சடன் திடீர்னு அந்த ப்ரோமோ வந்து டெலீட் பண்ணப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதுக்கு ஒரு ப்ரோமோ போட்டுட்டு டெலீட் பண்றாங்க? சரி, ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு பெஜென்ட்டை வந்து கலாச்சிருப்பாரு பாலா. இந்த மாதிரி இந்த ஈவெண்ட்ல வந்து ரொம்ப என்னது துபாக்கூர் ஈவெண்ட் சம்திங் சொல்லியிருப்பாரு. உள்ள போன அப்புறம் இந்த மாதிரி மீடியம்ல போகும்போது பிக் பாஸ் ஹவுஸ்ல ஒரு கண்டிஷன் இருக்கு, ஒரு பிராண்டிங்கையோ, ஏன்னா நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ல நீங்க நைக்கி போலோ ஏதாவது கொடுத்தா கூட அதுல ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புவாங்க உள்ள. ஒரு பிராண்டிங் நம்ம போய் அங்க ப்ரொஜெக்ட் பண்ற கூடாது, ஒரு பிராண்டையோ போற்றியோ இல்ல ஒரு பிராண்டை வந்து தாழ்த்தியோ பேசக்கூடாது, முக்கியமா பாலிடிக்ஸ் எல்லாம் பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் வெளியே இருந்து அனுப்புறாங்க உள்ள. ஃபர்ஸ்ட் டைமே இந்த பெஜன்ஸ் பத்தி ஒரு மேட்டர் பாலா சொன்னது எடிட் பண்ணிருக்கலாம், பட் அதுல ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட் அதுல ஃபைட் இருக்கிறதுனால அதை எடிட் பண்ணாம போட்டாங்க. இவங்க லாபத்துக்காக, கண்டென்ட்டோட லாபத்துக்காக போட்டாங்க. ரைட், அதாவது கரெக்டா கட் பண்ணி 1 to 1 இன்ச் பை இன்ச் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கரெக்டா கட் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா விஷயம் தெரிஞ்சிருக்காது. பெஜன்ஸ் முன்னாடி சில விஷயம் பேசியிருக்காப்ல பாலா, நம்ம யாரும் உள்ள போய் பார்க்கல, பட் பேசியிருக்காரு. அதோட கண்டினியூட்டியா தான் சனம் அந்த கம்ப்ளைண்டே எழுதுறாங்க. சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதோ சம்திங்லாம் போட்டுருந்தாங்க. இந்த காம்ப்ரமைஸ்ன்ற வார்த்தைக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வார்த்தைக்கும் ஒரு பெரிய தவறான ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை அவர் உள்ள பயன்படுத்தினால மட்டுமே தான் சனம் அதை நோட் பண்ணி கையில எழுதியிருக்காங்க. தேவையில்லாம அதை நம்ம ப்ரெஷர் பண்ணது ஃபர்ஸ்ட் நம்ம சேனலோடைய அந்த ப்ரோக்ராமோடைய ஒரு பெரிய தப்பு. அது இந்த விஷயத்த போட்டு டிவியில போட்டு அது இன்னும் ஃபயர் ஆயிட்டு இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஏதாவது பண்ணி, இப்போ என்ன பெஜன்ஸ்காரன் கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல, உங்க ப்ரோக்ராம் உங்ககிட்ட தானே வந்திருக்குங்க, உங்க மேல லீகலா ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குல்ல, மறுபடியும் அந்த தலைவலி வேண்டாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக போட்டு விஜய் டிவி எடுத்துருக்கலாம். இன்னொரு ட்ராக்ட் இருக்குமா, ஒரு விஷயத்த போட்டு அதை டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் அது எவ்வளவு ஃபயர் ஆயிருக்கு பாத்தீங்களா. இந்த விஷயம் கம்னு விட்டுருந்தா கூட நம்ம பெருசா எடுத்துக்க போறது கிடையாது. செகண்ட் யாரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்ததும் பேசிருக்க மாட்டாங்க, இவ்வளவு தூரம் பேசிருக்க மாட்டாங்க. பட் அதை போட்டு டெலிட் பண்ணும்போது இதோட வீரியம் அதிகமா இருக்குது. அன்னைக்கு நீங்க பாருங்க அந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு செம்ம ஹிட்டா இருக்கு பாருங்க. அடுத்து கட்டு வந்து நம்ம எல்லாருமே லைட்டா ஷாக் ஆயிட்டோம். ஏய் என்ன ஆப்போசிட்ல நின்று இருந்தா இப்ப கூட வந்து நிக்கிற அப்படின்ற மாதிரி வந்து சனம்கே வந்து பாலா அவரே வந்து வக்கீலா வந்து நின்று சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த கேஸ் வேற வந்து ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. சினிமால வந்து ஒரு ஹீரோக்கு வந்து க்ளோஸ் அப் ஷாட் வைப்பாங்கம்மா, க்ளோஸ் அப் ஷாட்டு கால்ல இருந்து தலை வரைக்கும் க்ளோஸ் அப் வைப்பாங்க, திரும்பி ஒரு பஞ்ச் லைன் பேசணும். இந்த மாதிரிலாம் பண்ணா தான் ஒரு கேரக்டர் வந்து நம்ம ஹீரோவா ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் அக்செப்ட் பண்ணிப்போம். இந்த மாதிரி கேம் ஷோல அந்த மாதிரி விஷயம் க்ளோஸ் அப் ஷாட்லாம் வைக்க மாட்டாங்க. ஆனா அந்த பஞ்ச் லைன்ஸ் போட்டோம்னா நிறைய இடத்துல ஹைலைட் ஆகும். நீங்க எங்க பஞ்ச் லைன் போறீங்களோ அது கண்டிப்பா ஹைலைட் ஆயிடும். அவர் சொல்றதெல்லாம் பாருங்களேன், சிங்கிளா வந்தாலும் தோகரை வந்து ஜெயிச்சு கொடுப்பேன் அப்படின்றது. அப்புறம் நீ ஃபர்ஸ்ட் வீக்கே வெளியே போயிருக்கணுமே, நீ ஃபர்ஸ்ட் வீக்கே நீ ரேகா மேடம் காப்பாத்திருக்கணுமே, 3வது வீக்ல வேல்முருகன் நீ காப்பாத்திருக்கணுமே, ஏன் தோகரை நீ காப்பாத்துற ஆள் தானே, ஏன் காப்பாத்த முட்டை?
சும்மா பஞ்சில் எனக்கு போட்டுக்கிறது. அது நம்மள யாராவது பேசுவாங்க, அதாவது தான் பண்ற விஷயம் நியாயம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு நிறைய வார்த்தை யூஸ் பண்ணுவாப்ல பாலா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வார்னிங் விஷயம் வந்து தேவையில்லாம ஆரி பேசுறது வார்னிங் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு வார்னிங் 2 வாட்டி சொல்லியிருப்பாரு. ஆனா நெக்ஸ்ட் செகண்ட் நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல மனுஷன். இது எவ்வளவு ஒரு குழந்தைத்தனமா இருக்குது. அதாவது ஒரு பிரேவான ஒரு மேனு, ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட்னா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். தப்போ ரேட்ட நான் பண்ண தப்புனா ஆமா தப்புன்னு ஃபர்ஸ்ட் வீக்லாம் நின்னா பாத்தீங்களா பாலா, அந்த மாதிரி நிக்க மாட்டான் மனுஷன். பயப்படுறான் ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளை காலி பண்றானுங்களோ, நமக்கு ஆப்போனண்டா நிறைய பேர் கிரியேட் ஆகிறாங்களோன்னு ஒரு பயத்திலேயே நிறைய விஷயத்த வாய விட்டுறாப்ல. சரி ஓகே, நம்ம பயம் வெளியே தெரியக்கூடாது, என்னதான் பாடி ஸ்ட்ராங் இருந்தாலும் பேஸ்மெண்ட் வீக்க காட்டக்கூடாதுன்றதுக்காக சொல்லிக்கிற பாயிண்ட் தான் இதெல்லாமே. அண்ட் சனம் வந்து பேசும்போது கூட நியாயமான பாயிண்ட் பேசிருக்க மாட்டாரு. சனனுக்கான அந்த கோட் சீன்ல கூட ஒரு வேலிடான பாயிண்ட் எல்லாரும் அக்செப்ட் பண்ற மாதிரி பாயிண்ட் பேசிருக்க மாட்டாரு. ஏன்னா அங்க பாயிண்ட் இல்ல, ஒரு வீம்புக்குனா போய் நிக்கிறது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீம்புக்குனா போய் நிக்கணும். நாளைக்கு கமல் சார் வராருல, நாளைக்கு ஷூட் வந்து கமல் சார் கேட்கும்போது இந்த பாயிண்ட் எடுத்து சொல்லணும்ல, நான் வந்து சனம் வந்து அவங்க பக்கத்து நியாயத்துக்கு நான் இப்ப நிப்பேன் சார், அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்க நியாயத்துல நான் நிற்பேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா அந்த ஹீரோயிசம்க்கு ஆட் பண்ணிக்கணும்ல. அந்த ஒரு ஃபேக்டுக்காக தான் தம்பி போய் அப்படியே ஒதுங்கின்னு இந்த மாதிரி ஒரு மேஜிக் எல்லாம் வச்சிருந்தாப்பா. கடைசி கேஸ் வந்து விளையாட்டா ஆரம்பிச்சது, அப்பா சரி லைட்டா இருக்கு இந்த கேஸ், ஜாலியா அப்படியே முடிஞ்சிரும் போல இருக்கு அப்படின்னா, ஜாலியாவது கீழியாவது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு சுரேஷ் சார் வெர்சஸ் கேபி கேஸ் வந்து வேற மாதிரி முடிஞ்சிருச்சு. சுரேஷ் என்ன பர்சனலா பழனி சொல்றேன், தலைவன் சூப்பரான ஆளு. he clearly knows how to play the game. அவர் என்னதான் ஒரு நிறைய விஷயத்துல வந்து பிசிக்கலா ஆக்டிவா இல்லைனா கூட மைண்ட் கேம்ல சூப்பரான ஒரு பிளானர் வந்து நம்ம சுரேஷ் அண்ணன். நம்ம எவ்வளவுதான் ஹேட்டர்ஸ் கிரியேட் ஆனாலும், எவ்வளவுதான் ஒரு ஃபேன்ஸ் கிரியேட் ஆனாலுமே he know the மைண்ட் கேம். எங்க என்ன பேசி ஓப்பனா, அதாவது எப்படின்னா நான் ஒருத்தவங்க மூட்டி விட போறேன், கொளுத்தி விட போறேன், நாரதர் வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தனியா பண்ணாதான் அது நெகட்டிவா தெரியும். அதே நான் சொல்லிட்டு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஆமாப்பா அப்படியே சொல்லிட்டு பண்ணிட்டான்பா அப்படியே விளையாட்டு ஆக்கி விட்டுருவாங்க. ஆனா அந்த நாரதர் வேலைக்கு பின்னாடி, நாரதர் கழகத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய விஷயமே வெடிக்கும். இந்த கேபி மேட்டருக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சப்ப மேட்ரு. முடிச்சுட்டு போனோம், எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனா சம்யுக்தா பேசின பாயிண்ட்டுக்கு ஒரு அகைன்ஸ்ட் பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு டிராமா ஒன்று கிரியேட் பண்ணி, எப்படி அவன் வந்து ஒரு லீடர் வந்து குசும்புன்னு சொன்னாலே அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நல்ல குசும்பு தான் சொல்ல போறோம். தன்னுடைய மேட்ரு ஹைலைட் ஆகணும், தான் பேசின விஷயத்த ஹைலைட் எடுக்கணும், இந்த டாஸ்க்ல நானும் பெர்ஃபார்மரா தெரியணும், நானும் கிளியரா லவுடரா தெரியணும், நானும் விசிபிள் ஆகணும்ன்ற ஒரே ஒரு சூட்சமத்துக்காக தான் சம்பந்தமில்லாம சம்யுக்தா மேல ஒரு பாயிண்ட போட்டு புடிச்சு விட்டாரு. இன்னைக்கு அவரை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்ல, அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் அவர் பேர் வரல, வேற எங்க அவர் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பா நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எபிசோட்ல என் மூஞ்சி தெரிஞ்சிச்சுப்பா, நான் வந்துட்டேன்ப்பா, என்னை பத்தி இன்னைக்கு வைரலா பேசுவாங்கன்னு சொல்லி கிளியரா மனுஷன் தட்டி விட்டானே தவிர ரொம்ப ஹாட் ஃபீலிங்கா வச்சுன்னு இது ஒரு வெஞ்சன்ஸ் எல்லாம் மாத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் அந்த கேரக்டரும் கிடையாது. இன்னொரு ஒரு முக்கியமான இது என்னன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா சுச்சி வந்து வெளியில இருக்கிறதுலாம் உள்ள சொல்றாங்க அப்படின்ட்டு. அதாவது வெளியில நம்ம பேசுறோம், வீட்டுல லவ் ட்ராக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படி இப்படின்ட்டு, வீட்டுக்குள்ளேயே பேசுறாங்க. என்ன நம்ம மேல லவ் ட்ராக் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க போல இருக்கு, என்ன லவ் ட்ராக்னு எல்லாம் பேசுறீங்க நீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அத வந்து நேத்து அர்ச்சனாக்கா விளையாட்டுக்கு சொல்ல போய் பாலா அதை வந்து பர்சனலா எடுத்துக்கிட்டு போய் சொல்றாரு, இந்த மாதிரி சொல்லாதீங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போகுது. இல்ல அப்ப பாலா என்ன சொல்றாரு, இல்ல எனக்கு எந்த எமோஷனல் ஃபீலிங்கும் இல்ல, எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உள்ள வந்தோடனே அதான் சொன்ன எமோஷனல் இம்பேலன்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்துருமா, எல்லாருக்குமே வந்துடும் எமோஷனல் இம்பேலன்ஸ் வந்துடும். இன்னொன்று நம்ம பார்க்குற விதம் ஒன்று இருக்குல்ல, நம்முடைய பார்வையிலையும் சில பிரச்சனைகள் நமக்கு நிறைய பேருக்கு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்த்தீங்கன்னா ஸ்னேகன் வந்து கட்டி பிடிக்கும் போது நம்ம எல்லாரும் நிறைய பேர் வெளியே கொச்சையா பேசினாங்க. தேர்ட் சீசன் நான் பார்க்கும்போது வேல்முருகன் போய் கட்டி பிடிச்ச விஷயம் அதையும் சில கும்பல் வந்து கொச்சையா பேசிட்டு இருக்காங்க. இவர் வந்து எல்லாரையும் இதுதான் சான்ஸ், எல்லாரும் கட்டி பிடிச்சாரு, அர்ச்சனா அவர் 2-3 வாட்டி போய் கட்டி பிடிச்சினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கொஞ்சம் கொச்சையா பேசுற விஷயம் நடந்தது. பார்க்குற நம்ம கரெக்டா பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், அது நல்ல விஷயமா இருக்கும். பாக்குறவங்க கண்ணு கொஞ்சம் கொலாதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப அசிங்கமா தெரியும். இவங்க 2 பேரும் லவ்வே வந்தாலுமே ஒரு நல்ல ஒரு மொமெண்ட், ஒரு ஐ கேண்டி சொன்னாங்களே இவங்க சொன்ன மாதிரி ஒரு கண்ணு குளிர்ச்சியா இருக்குது. அந்த போர்க்களத்திலயும் ஒரு அந்த ரணகாலத்திலயும் ஒரு குதூகலம் மாதிரி நம்ம விஷுவல் ட்ரீட்டா இவங்க 2 பேருடைய ரொமான்ஸ் எல்லாம் இருந்து வச்சுக்கோங்க, நம்ம எல்லாருமே ரசிக்கலாம், ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயம் மலர்றதுக்கு முன்னாடியே இதுதான் அப்படின்னு ஒரு பிராண்ட் கொடுத்து இதுதான் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, வெளியெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓவர் ரியாக்ட் பண்ண விட்டுட்டு அந்த லவ் மொமெண்ட் கூட அங்க வர விடல. இவங்க எல்லாமே சேர்ந்துட்டு ஒரு சிவானியோ பாலாவோ 2 பேரும் அந்த ஏஜ் குரூப்ல 2 பேர் வந்து ஒரு பர்சனலா சில விஷயங்கள் பேசுறது, கேசரி விட்டு விடுறதுலாம் ரொம்ப அழகா இருந்தது. உண்மையிலே நேற்று கேசரி விட்டு விட்டுறோம், ஏன்னா எக்ஸ்பெக்டே பண்ணல டக்குன்னு அந்த பொண்ணு கேசரி விட்டு விட்டுரும் பாலாக்கு. ஸோ இந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் சின்ன விஷயங்கள் வந்து அந்த ரணங்கலத்துல விஷுவல் ஆடியன்ஸ், விஷுவலை பார்க்குற ஆடியன்ஸா பார்க்கும்போது எனக்கு அங்கே அந்த லவ் விஷயம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிதான் எனக்கும் தோணுது, நிறைய ஆடியன்ஸ்க்கும் புரியுது.
எதிர்பார்க்குறேன். யாரு பாலா, சிவானி விட பாலா ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான் இந்த விஷயத்துல. ஐயோ நம்மளுக்கு ஒரு போர்ட்ரே பண்ணிடுவாங்களோ, நமக்கு ஒரு பிராண்ட் கொடுத்து இது மாதிரி பண்ணி விட்டுருவாங்களோ, மேபி அவருக்கு வெளியே லவ் கூட இருக்கலாம், மேபி இதுக்கப்புறம் லவ் வேற மாதிரி பொண்ணு எதிர்பார்த்து கூட அவர் லைஃப் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாரு. பட் இந்த லவ் ட்ராக்ன்ற விஷயம் கடந்த 3 சீசனாவே ரொம்ப பேடா தான் போயிட்டு இருக்கு. சோ அந்த ஒரு கான்வர்சேஷனோட முடிவுல வந்து பாலா அப்படியே சிவானி அவங்க கிட்ட சொல்றாங்க, எனக்கு அன்புலாம் வேணாம், நீங்க அன்புலாம் வச்சிருந்தாலும் அது வீட்டு வெளியே வச்சு நம்ம பாத்துக்கலாம், நான் சொல்லிட போறேன் அப்படின்றதோட முடிச்சிருக்காங்க. சோ மறுபடியும் அர்ச்சனாக்கும் பாலாக்கும் இல்ல ஏதாவது ஃப்ரிக்ஷன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா வருமா, கண்டிப்பா வரும். ஏன்னா போன வாரம் சுச்சி வந்ததுக்கு அப்புறமா கமல் சாரே மிஞ்சுற மாதிரி சுத்தி பேசி விட்டு போயிட்டாங்க. கமல் சார் ஓகே பாலா ஒரு கண்ட்ரோல்ல வச்சுற மாதிரி பேசி விட்டு போயிட்டாரு. யார் உனக்கு அன்பு கொடுத்தாலும் ஏத்துக்கோ, திஸ் இஸ் த லவ் ஹூவர் கிவ்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு போயிட்டாரு. சுச்சி வந்து அது வந்து டேக்கிள், அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற உண்மையை போய் உடச்ச உடனே அவன் இன்னும் டர் ஆயிட்டான். ஐயோயோ நம்மளை வச்சு செய்யறானுங்க, எந்த ஆங்கிள் போனாலும் செய்யறானுங்களே. ஸோ இந்த லவ்ன்ற எமோஷனும் இவனை காலி பண்ணிடுமோ, இவனை ஒரு கெட்ட பேரை கொடுத்துருமோ அப்படின்ற பயத்தில் தான் வந்து அவையா இருக்காங்க தவிர ஒரு பாசம், ஒரு அன்பு, ஒரு அட்ராக்ஷன்லாம் இல்லாமலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் நாள்லன்னு சொல்லிருப்பான். கேரி கிட்ட பேசும்போது கூட கேபியை தங்கச்சியை ஏற்றுக்கக்கூடிய பாலாக்கு அதோட சின்ன வயசுல இருக்கிற நம்ம சிவானியா தங்கச்சியை ஏற்றுக்க முடியல. சின்ன ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும்ல, ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்ல ரெண்டு பேருக்குமே. நல்லாதான் இருக்குது ஓகே. ஆனா நிறைய நம்ம ஆடியன்ஸா பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஆஃப்டர் சுத்தி போனதுக்கு அப்புறமா சிவானி பாலாவோட பேரை வந்து நிறைய பேர் வெறுக்கிறாங்க. நிறைய காரணங்கள், மேபி ஆடியன்ஸ் சொல்ற காரணங்கள், பார்வையாளர்களோட காரணங்கள் நிறைய இருக்குது. பாப்போமே, நாளைக்கு வந்தாருன்னா நம்ம கமல் சார் ஒரு பக்கெட் உள்ள ஒரு கரண்டி விட்டு கலக்கி எல்லாரும் ஒரு ஆத்தி விட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் இன்னும் ஒரு டெமால்டிபிள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் வரப்போற நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 52 லட்சம் பேர் எங்கள் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உதயம் வர்ணா கலர்ஃபுல் தீபாவளி கலக்குங்கள் உதயம் வர்ணாவோடு. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.